மறுபடியும் வணக்கம் வந்தனம் நமஸ்கார் மக்களே. யோ என்னையா நடக்குதுங்க? எல்லாரும் கும்பலா உட்காந்து ராகிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் டிவி கேல இருந்து யாரும் பெர்மிஷன் வாங்காம நியூஸ் சேனலுக்கோ யூடியூப் சேனலுக்கோ பேட்டி கொடுக்க போறேன்னு போகக்கூடாதுன்னு நம்ம புசி ஐயா சொன்னது. பணம் கொடுப்பவன் திருடன். நீங்க இப்ப சொல்லுங்க, நான் இப்படியே இருந்துச்சு போயிடுறேன். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன், அவ்வளவுதானே சார்? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன். கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் ஓட்டுக்கு கொடுக்கிறவன் திருடன். ஆமா, அதனால இங்க யாரும் ஓட்டு போடாம பாத்துக்கங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அதுக்கு வரி கட்டாமல் ஏமாத்தியவன் யோகியன். இல்லங்க, போதுமானா சர்டிபிகேட்? 4998 பேர் அப்படின்னு. ஏன்னா இத்தனை பேர் கொடுத்தாதான் உங்களுக்கு பர்மிஷன் உண்டு. 5000 பேருக்கு மேல போனா கிடையாது. இது இன்னைக்கு உதயநிதி அவர்கள் செய்யறாங்க, ஸ்டாலின் செய்யறாரு, எடப்பாடி செய்யறாங்க. 41 பேர் சாவலிய, 41 பேர் அங்கதானே செத்தாங்க. அதனாலதான் கண்டிஷன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தப்பு பண்ணவங்கலாம் விட்டுறாங்க, ஏன் ஒரே ஆளதான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. எனிவே நான் அதை ஹாப்பியா எடுத்துக்கிறேன். பிக் பாஸ் தீர்ப்பு இறுதியானது, மக்கள் தீர்ப்பு இறுதியானது. நான் அதை தான் இது பண்றேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரே நபரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து டார்கெட் பண்றது. சாரி கூட பாருங்களேன், என்னவா எல்லாம் கேட்க சொல்றாங்க. திமுகவுடைய ஊழல்களையும் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். ஒரே ஒரு கேள்வி, திமுகவை இந்த இன்னொரு கேள்வி, எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு கேள்வி. இப்ப திமுகவை அகற்றுவதுதான் ஒரே வேலைனா அதுக்கு அதிமுக ஓட்டு போடலாம், எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சின்ன ஒரு கேள்வி சார், நிறைய பிரச்சனை இருக்குன்னு பட்டியலிட்டு காட்டுறீங்க, ஏன் விஜய் அவர்கள் வெளியே வர மாட்டேங்காரு? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுன்னா என்ன? அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட பர்மிஷன் கேட்டீங்கன்னா 2026 விஜயனா வெற்றி பெற்று பனையூருக்கு முதல்வராக இருப்பார். போதுமான இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கடா. எங்க பையத்தான் ஒண்டியான்னு அடி வாங்குறான். அதனால எங்க பையன் தான் கெத்து. இல்ல கப்பு எங்களுக்கு தான், சிஎம் சீட்டம் எங்களுக்கு தான் அப்படின்னு லூஸ் மோகன் அண்ணாச்சி பேட்டி கொடுப்பாரு பாருங்களேன். வெளியாரை வழியார் அடித்தால் வழியாரை தெய்வம் அடிக்குதோ இல்லையோ, எவனோ ஒருத்தன் வந்து செம்ம அடிப்பான் சார். நல்ல பழமொழியில சார். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஐயா என்னங்க நடக்குதுங்க? ஐயா எடப்பாடி ஐயா, நீங்க என்ன இந்த பக்கம்? ஓபிஎஸ் ஐயா தான் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாருன்னு பார்த்தா நம்ம எடப்ஸ் ஐயாவும் சேர்ந்துட்டாரு போலயே. இந்த வீடியோவை பார்த்தா சத்தியமா சிரிக்காம இருக்க முடியலங்க. திமுகவின் அறிவிக்கப்படாத தலைமை கழக பேச்சாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாம், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமோ வா. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் சாய், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், உங்கள் கனவை சொல்லுங்கள். நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு வந்து ஸ்டாலின். நாம இவ்வளவு திட்டங்களை கொடுத்து உதய சூரியனுக்கு தான் ஓட்டு போடணும். என் தலைவன் பயப்படுறதே இந்த ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு தான். கட்சி கூட்டம்னா எப்படியும் தப்பிச்சிடலாம். ஆனா இப்படி பொது நிகழ்ச்சியில எசக்கு பொசக்கா சிக்குனா என்ன பண்ண முடியும்? பொத்தி பொத்தி பாதுகாத்தோம், கடைசியில் எப்படி ஆயிடுச்சான்னு. பத்திரிக்கைக்காரங்களை பார்த்ததும் குனிஞ்ச தலைதான். வீட்டுக்கு போகிற வர நிமிரவே இல்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்கம் இன்னும் விட்டு போகல. விட்டா மைக்க தூக்கி வாயில சொருவிடுவானுங்க போல. தமிழ்நாட்டுல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சூலி, இன்னொன்னு விஜய். எல்லா பக்கமும் விஜய வச்சு ஜெயறாங்க. என் அண்ணனை கூல் சுரேஷ் எல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சேங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. நீங்க சூழ்நிலை தெரியாம இந்த நேரத்துல கேமரா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு மீட்டிங் வச்சு நடத்துறீங்களா? இன்னைக்கு நாட்டுல என்ன நிலவரம் நடக்கு தெரியுங்களா? நீங்க தானே கேமரா வச்சிருக்குது. அந்த தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த தங்கச்சி போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே திமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க, அதிமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க.
ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனாலும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. ஆந்தர் விஜய் சிஎம் ஆனதும் மக்களை சந்திக்க போறதா சொல்றாரு. பாண்டே விஜயால கண்டிப்பா சிஎம் எல்லாம் ஆக முடியாது, அதனால அவர் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அன்னைக்கு கூட்டத்திலயும் இந்த மாதிரி கெடுபிடிகள் இருக்கிறதுனால நான் உங்களை ஒவ்வொரு ஊர்லயும் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல, அதனால ஒரு காலத்துல சந்திக்க மாட்டார். அதனால நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சந்திக்க மாட்டாரு, அதனால குழப்பம். எல்லா தொகுதிக்கும் வீடியோ மூலமாக அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு திரு ஸ்டாலின் பண்ணிட்டே இருக்கிறாரு. வாரம் ஜூம்ல மீட்டிங் போறாரு, மாவட்ட செயலாளரோட போறாரு, ஒன்றிய செயலாளரோட போறாரு, வேட்பாளரோட போறாரு, கட்சிக்காரங்களோட போறாரு, எல்லாரும் போட்டு ஜூம்ல மீட்டிங் பண்றாரு. அவர் டிவில வந்துட்டு கரூர் சம்பவத்துக்கு பேசினாரு, எல்லாரும் தான் பார்த்தோம். 7 கோடி பேரும் பார்த்துட்டோம் நம்ம. அது எதுக்கு அவர் கிராம வந்துட்டு நான் வந்து யூடியூபா வருவேன் சொல்லி சொன்னேன். அப்பனும் மகனும் உட்கார்ந்து ஃப்ரீ பஸ் சரியில்லைன்னு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். அதாவது இவங்க ஃப்ரீ பஸ்ல காலேஜ் படிக்கும் போது போனாங்களாம், அங்க சேஃப்டியே இல்லையா. 5 வருஷமா ஃப்ரீ பஸ்ல போனவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டுமே லட்ச கணக்குல இருக்குதான். சாயிதான் ஒட்டைதான் உருளுதான் கழுத மேய்க்கிற பயப்புள்ளைக்கு இம்புட்டு அறிவா அப்படின்னு அறிவாலயத்துல உட்கார்ந்து திங்க் பண்ணாலும் விட கிடைக்காது போல இருக்கு. அவ படிக்கிறதே வெளிநாட்டுல அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு அப்பனும் மகளும் நினைச்சிட்டு இருக்காங்கடோ. ஃப்ரீ பஸ் ரைட் பெண்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனா எங்களோட சேஃப்டியை நீங்க வந்து யூ டேக்கன் இட் ஃபார் ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஃப்ரீ பஸ்ல சேஃப்டி இருக்கா, எப்படி சீட் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா, எதுவுமே இல்ல. நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் அந்த பஸ்ல போயிருக்கேன். ஐயோ நிஜமா தான் சொல்றியா? ஆமா. ஏய் கண்ணா தூங்குறியா? எல்லாரும் they will actually prefer நான் ஒரு 15 ரூபீஸ் கொடுத்து போறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க தவிர யாரும் இந்த ஃப்ரீ பஸ்ல போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சேஃப்டி அவ்வளவு கேவலமா இருக்கு. ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலைய பச்சையா புளிவிட்டு போறா? சோ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மெஷர் எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இல்ல. பட் என்ன பண்றது, நம்ம ஆட்சி மாற்றம் தான் ஒரே வழி. என்னடா கலரா ரீல் விடுறீங்கோ? ஏய்யா நீ எல்லாம் ஒரு அப்பனா சொந்த பொண்ண பச்சையா போய் பேச வைக்கிறியா? நீ எல்லாம் உருப்படுவியா புளிச்சு? ஐயா புளிச்சு அடுத்த வருஷம் 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு பிபிகே, இன்னொன்னு பிஎம்கே. இப்போ வரப்போற வீடியோவை பாதுகாத்து வச்சுக்கங்க பிரான்ஸ். தேர்தல் முடிவுக்கு பின்னால இதையே இவனுக்கு கிட்டயே போட்டு காட்டணும். இது ஒரு மரண காமெடி நண்பர்களே. நடுவுல ஒரு சிலோன்காரன் மட்டும் முரட்டு அரசியல் பேசிட்டு இருக்கான் பாருங்க. எனக்கு ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், இது கண்டிப்பா நடக்கும். 26ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடும். டிஎம்கே பிரதான எதிர்கட்சி 58 சீட்ல வந்துடும். இவங்க வந்து 38 வருவாங்க கூட்டணியோட. 2 மாசம் அமித்ஷா வந்து எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணுவாரு அதிமுகல இருந்து. பாஜக தான் 3வது பெரிய கட்சி. அடுத்தது டிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிட்டு அப்புறம் பைபோலர்ல வருவாங்க. விஜய் எதிர்த்துட்டு எல்லாரும் ஒரே அணியில வருவாங்க வண்டியில. கட்சியில ஒரு லயோலா மணி தான் இருக்கான்னு நினைச்சா கட்சி முழுசும் லயோலா மணியா தான் இருக்காங்க. 13 ஜோக்கரா இருந்தா எப்படி ஜெயிக்கிறது? தற்கொலைகளோட உலகமே தெரிதாங்க. சினிமாவுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. சிரிக்காம இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அடுத்த சிஎம் நீங்களா கூட இருக்கலாம். சிபிஎம் சிபிஐ இந்த பக்கம் வரலாம், இல்ல அவங்க என்ன வராங்களோ அது அவங்களோட தலையெழுத்து. நாம் தமிழர் திமுக கூட கூட்டணி வச்சிருவாங்க. சர்வைவ் ஆகும் நினைக்கிறீங்களா இந்த போட்டியில? அவங்களாம் 1% போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு நடக்கும். லைக் விஜய் ஜெயிச்ச பிறகு இங்க கூட்டணி கட்சின்னு நிறைய பேர் இருக்காங்க இல்ல, நைஸா நழுவி இங்க பேச ஆரம்பிப்பாங்க. லைக் கமலஹாசன்லாம் ஃபர்ஸ்ட் நாள் காங்கிரஸ் ஓடிடும், கமல் வந்துருவாப்ல. ரிசல்ட் அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வாழ்க்கைன்னு போட்டுருவாங்க. இவங்கெல்லாம் சேர்க்கவே கூடாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும். கமல் கண்டிப்பா வருவாப்ல பாருங்க. இல்ல கபடி பாருங்க, ராஜ்யசபாவை திறந்துட்டு வருவாரு. திறந்துட்டு இவ்வளவு நாள் என் தாட்ஸ்ல பேட்டிங் போட்டின்னு ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன் 2016 சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு 60 மாதங்கள் மட்டும் நேரம் கொடுங்கள், நான் உங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை தருவேன் என்று உறுதியளிக்கிறேன். 2016 நான் தேசத்திடம் 50 நாட்கள் மட்டுமே கேட்டேன். டிசம்பர் 30 வரை எனக்கு வாக்களியுங்கள். அதற்கு பிறகு என் செயலில் ஏதேனும் குறைபாடோ தவறோ அல்லது தவறான எண்ணமோ இருந்தால் நீங்கள் எந்த சந்தையில் என்னை நிறுத்திவிட்டு எனக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். 2023
சகோதர சகோதரிகளே, என் மீது 5 ஆண்டுகள் நம்பிக்கை வையுங்கள். அதற்குமே நான் கேட்கவில்லை. அவர்கள் இதுவரை எவ்வளவு கொள்ளையடித்தார்களோ அதையெல்லாம் உங்கள் பாதங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன். 2025 2035 ஆண்டுக்குள் நான் தேசிய பாதுகாப்பு கவசத்தை விரிவாக்கம் செய்யவும் வலுப்படுத்தவும் மற்றும் நவீனப்படுத்தவும் விரும்புகிறேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 2026 எங்களுடைய அடுத்த இலக்கு 2047 ஆண்டு. டேய், நீ எப்பதாண்டா உண்மையான வாக்குறுதி கொடுக்க போற? அப்படி என்ன கேட்க தோணுதில்ல? அப்படின்னா நீங்களே நாக்க புரிந்த மாதிரி கேளுங்க மக்களே. हम वो सामान खरीदें जो मेड इन इंडिया हो. நாம் மேட் இன் இந்தியா பொருட்களை வாங்குவோம். அதில் நம் நாட்டு இளைஞர்களின் உழைப்பும் நம் நாட்டு மகன்களின் மற்றும் மகள்களின் வியர்வையும் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டையும் சுதேசியின் அடையாளமாக மாற்றுவோம். ஒவ்வொரு கடையையும் சுதேசி பொருட்களால் அலங்கரிப்போம். பெருமையுடன் சொல்லுங்கள், இது சுதேசி என்று. பெருமையுடன் சொல்லுங்கள், நான் சுதேசியை தான் வாங்குவேன் என்று. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எங்கள் பிரதமர் மோடி அவர்களின் மெர்சிடிஸ் கார் இது முழுக்க முழுக்க சுதேசி. இது இந்தியாவின் ஜெர்மனி மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டது. చినుకు చినుకు అందెలతో చిటపట చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జార విడిచి బొళ్ళు మరి. நீங்கள் பார்க்கும் இந்த கண்ணாடி இது மேமேட் பிராண்ட் கண்ணாடி. இதன் விலை வெறும் 1,42,000 ரூபாய் தான். இதுவும் முழுக்க முழுக்க சுதேசி. இந்தியாவின் ஜெர்மனி மாநிலத்தில் தான் இதுவும் உருவானது. இந்த கண்ணாடி புல்காரி பிராண்ட். இதுவும் ஒரு சுதேசி பொருள் தான். இது இந்தியாவின் இத்தாலி மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் கையில் இருக்கும் இந்த வாட்ச் மோவாடோ பிராண்ட். இதுவும் ஒரு சுதேசி தயாரிப்பு. இது இந்தியாவின் சுவிட்சர்லாந்து மாநிலத்தில் செய்யப்பட்டது. அவர் பயன்படுத்தும் இந்த மாண்ட் பிளாங்க் பேனாவின் விலை 1,30,000 ரூபாய். இதுவும் ஒரு சுதேசி தான். இதுவும் இந்தியாவின் ஜெர்மனி மாநிலத்தில் உருவானது. இந்த ஆப்பிள் போனை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இதுவும் முழுக்க முழுக்க சுதேசி தயாரிப்பு தான். இது இந்தியாவின் அமெரிக்கா மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது. எனவே நீங்களும் சுதேசி பொருட்களையே பயன்படுத்துங்கள். பிரதமர் மோடியின் பேச்சை கேட்டு உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள். டேரி அடி வாங்க எதுக்கியா டிபேட்டுக்கு போறீங்க? சின்ன தற்கொலையிலிருந்து பெரிய தற்கொலை வரைக்கும் டிபேட்டுக்கு போனா மீதி வாங்காம திரும்புறதே இல்ல போல. வருத்தப்படாதுங்க சார். அடுத்த கேள்வி நான் வரேன். அவர் 5 ஆண்டு காலமா முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காருங்கிறத எடப்பாடி பேசுவார். ஸ்டாலின் 5 ஆண்டுகள்ல என்ன செய்யலன்னு எடப்பாடி பேசுவார். நீங்க ஸ்டாலின் என்ன செய்யலன்னு பேசுவீங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு பேசுவீங்க. மக்களுக்கு தெரியும்ல சார். 2026 வெள்ள சட்டை போட்டீங்கன்னா நீங்க வெண்மைன்னு சொல்லலாம், அது எப்படி தூய்மைன்னு சொல்லுவீங்க? மக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2026 தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் களத்துல நிக்கிறார். இப்பதான் தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே 5 வருஷம் 4.5 வருஷம் எடப்பாடி ஆண்டிருக்காரு, திமுக ஆண்டிருக்கு. இவர்கள் மக்களுக்கு எதிரான ஆட்சியை எந்த மனநிலையில வந்து கட்டமைச்சாங்க? ஏன் மக்கள் புறக்கணிச்சாங்க? நான் வந்து களத்துல சொல்ற பாயிண்ட் புரியுது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கன்னு நான் கேக்குறேன். இதுதான் கிளியரிட்டி. என்ன தேவை? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை தெரியுமா சார்? நல்ல கல்வி தேவை, நல்ல சுகாதாரம் தேவை, சட்ட ஒழுங்கு தேவை. அது புரியுது. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருவேற இயக்கங்களும் சொல்லி ஒன்னும் செய்யல. நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சொல்லுங்க. விஜய் மாதிரியான பல பேர் இந்த தமிழ்நாடு வாத்தாச்சு. திமுக வெறுப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு நிலைப்பாட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு வரக்கூடிய வந்து கொண்டிருக்கின்ற நிறைய பழுப்புகளை தமிழ்நாடு பார்த்தாச்சு. தமிழ்நாடு அவைகளை ஏற்றதும் இல்லை, மறிச்சதும் இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்றாரு தோழர் திருமா அவர்கள். ரொம்ப முக்கியமான வீடியோங்க, இதை மட்டும் முழுசா பாத்துருங்க. நடிகர் ரஜினி கட்சி ஆரம்பிக்காமல் போனதற்கும் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததற்கும் இடையிலான விஷயத்தை என்னவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? நடிகர் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று RSS அமைப்பை சார்ந்தவர்கள் தான் கடுமையான அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதை நாம் காலப்போக்கில் தெரிந்து கொண்டோம். அவர்களின் பிடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று மிகவும் எச்சரிக்கையாக அவர் கட்சி தொடங்குவதை தவிர்த்து விட்டார். அவருக்கு பதவி மீது மோகம் இல்லை, அதிகாரத்தின் மீது மோகம் இல்லை, முதலமைச்சராக வேண்டும் என்கிற வெறி இல்லை, வேட்கை இல்லை. அதனால அவர் வந்து அமைதியாக ஒதுக்கிட்டார். இவருக்கு வந்ததிலிருந்து அதிகாரத்தின் மீது தான் மோகம், ஆட்சியின் மீது தான் மோகம், அடுத்த முதலமைச்சராக நாற்காலில் உட்கார வேண்டுங்கிறதா மோகம். அதுக்காக குறிவைத்து திமுகவை கடுமையாக சாடுறார். வேற எந்த ஐடியாலஜிக்கலா அவருடைய பேச்சு எங்கேயுமே அமையல.
கருத்தியல் சார்ந்து அவர் எதையுமே பேசல. அவர் என்ன செய்ய போறார் தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவுமே பேசல. திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, இப்படி பல பேரை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருது RSS. அதுல இவர் ஒருத்தர். இது நான் திமுகவுக்காக நான் டிஃபெண்ட் பண்ணி பேசல, தமிழ்நாட்டு அரசியல் நலனுக்காக நான் பேசுறேன். இந்த மாதிரி சக்திகளின் கையில வந்து தமிழ்நாட்டு மக்கள் சிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. கொஞ்சம் இவங்களை வச்சு திமுகவை வீழ்த்திட்டு அதிமுக வீழ்த்திட்டு பிஜேபி கால் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களை தூக்கி எறிகிறது பிஜேபிக்கு ஈஸி. அண்ணா சாரை பயன்படுத்தி டெல்லியில காங்கிரஸ் அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கெஜ்ரிவாலை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க ஆட்சி வந்துட்டாங்க. அதுதான் நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும். ஒரு தேர்தல் 2 தேர்தலில் வந்து விட்டு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி தான் தமிழ்நாட்டினுடைய அடித்தளம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.